எந்த தவறுகள் இருக்கும் பட்சத்தில் தவறுகள் இல்லாம இந்த வரையும் நடக்காது. பட் இருந்தாலும் நம்மளுடைய சர்வர் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஓட்டுநருக்கு என்ன ஃபேவரா பண்ண முடியுமோ. இப்போ ஒரு நபர் கேட்டார், சார் விபத்து தான் ஆயிருக்காரு, குடிச்சிட்டு போய் விட்டாரு, அப்ப அந்த இடத்துல குடிச்சிட்டு போயிருந்தா இன்சூரன்ஸ் கேட்போமா? கண்டிப்பா 100% ஆகாது. டெத்துக்கு மட்டும் டெத்து கவரேஜ்ல வாங்கணும். பட் ஆனா காசு தான் ஆகாது. அதுவே கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் ஆனா நம்மளுடைய சர்வர் அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டா முடித்த அளவுக்கு ஒரு 80% போராடி டிரைவருக்கு பாதகமாக சாதகமாக செயல்படுவார் என்று கூறியிருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி நம்ம டைரக்டா ஒரு ஏஜென்ட்டையோ இல்ல ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திலையும் நம்ம சென்று இந்த காப்பீடு போடல. அரசாங்கத்தினால் பரிந்துரை செய்யப்பட்டு அதே போல கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவருடைய பரிந்துரையின்படி போய் இவங்க கிட்ட தான் போடணும். டைரக்ட் யூனிட்டி ஆஃபீஸில் தான் போடணும். அதனால அதை பத்தி காப்பீடு பத்தி பயப்பட வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எங்களால் உங்களுக்கு ஃபேவரா பண்ணி தர முடியலாம் செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் முறையா பயன்படுத்துங்க. ஹெல்மெட் மாட்டிக்கோங்க. சார் காப்பீடுங்கிறது பாதுகாப்புக்கு தான். அதை தயவு செய்து பயன்பெறணும்னு நினைக்காதீங்க. பாதுகாப்பு மற்றவர்களுக்கு பயன்படும். குழந்தைகள், மனைவி, அப்பா, அம்மா அவங்க பயன்படும். இதை தான் பார்க்கணும். சார் அடுத்த கேள்வி சார். சார் கேள்வி நிறைய எதிர்பார்த்து சார் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயம் என்ன சார் எத்தனை பேருக்கு ஒவ்வொரு கேள்வி கேட்க முடியாது. சார் கேட்கணும் சார், தெரிஞ்சுக்கணும் சார், புரிஞ்சுக்கணும் சார். ஒவ்வொரு விஷயமும் தெரியாம பண்ண முடியாது சார். நாலேஜ் உள்ளவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஒவ்வொரு விஷயமும் தேடி தெரிஞ்சா மட்டும்தான் அவருக்கு விட தெரியும். வாங்க சார். சார் அடுத்த கேள்விக்கு தயாராகிக்கோங்க தயவுசெய்து. சொல்லுங்க சொல்லணும். அடுத்த கேள்விக்கு இது கேட்டதுக்கப்புறம் தயாராகும் சார். இப்போ எங்க ஊர்ல ஒரு குழந்தை ஒரு படிப்புக்கு உதவி கேட்குறாங்க. ஓகே. அப்போ அதை நாங்க உங்கள்கிட்ட கொண்டு வர்றதுக்கு நாங்க யாரை சார் பாக்குறது, என்ன பண்றது? உண்மையிலே ரொம்ப அருமையான கேள்வி, வரவேற்க வேண்டிய கேள்வி. அதுக்குதான் சார் சொல்லியிருக்கோம், நம்ம அறக்கட்டளை உங்களுடைய ஊர்ல ஒரு அலுவலகம் ஓபன் பண்ணப்படும். இதுல எத்தனை நம்பர் மெம்பர்ஷிப் ஆகுறீங்க, இங்க அறக்கட்டளை போட்டால் உங்க ஊருக்கு செயல்படுத்த முடியுமா? இப்ப ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோம். ஏன்னா யாருமே நல்லதை வேணாம்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் எதையுமே உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல, நீங்க இதை பண்ணுங்கன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் 100% இது எல்லா இடத்துலையுமே வரவேற்கப்படும், எங்கேயுமே புறக்கணிக்கப்படாது அப்படின்றது எனக்கு 100% தெரியும். இதை எதனால ஒவ்வொரு விஷயத்தையும் நான் பயன்பாட்டில் செயல்பாட்டில் செய்துவிட்டு போகலாம். எதற்காக ஒவ்வொரு இடத்திலையும் நான் செய்திருந்தால் உங்களை செய்வதற்கு கால தாமதமாகும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓட்டுநர் சொன்னாங்களே, நான் அந்த கமாண்ட்ஸ் வச்சிருந்த பாக்ஸ் பண்ணீங்களா தகிழ்வார், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். அதை கூட அவர் பார்த்துக்க மாட்டார். ஆனா பதில் மட்டும் கேட்டு போயிருவார். அது எப்ப பார்ப்பாரான்னு சொன்னேன். ஸோ இந்த தாமதமாக ஒரு ஓட்டுநருடைய சென்றடையக்கூடாது. ஏன்னா பல முயற்சிகள், பல போராட்டங்கள், பல அவமானங்களுக்கு பிறகு இந்த அறக்கட்டளை ஒரு ஓட்டுநருக்கு வாங்கியிருக்கிறோம் நண்பர்கள். இந்த அறக்கட்டளையை ரிஜிஸ்டர் பண்ணும் போது ஒவ்வொரு இடத்திலையும் எங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது கொஞ்சம் நஞ்சம் அல்ல, குறிப்பாக இல்லை. ஏன்னா அறக்கட்டளை உருவாக்குறதுக்கு பிறகுதான் சூப்பர் சார். எங்க கொடுத்ததுன்னா அப்படியே லைனா சார். இது நம்ம அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய மனோஜ்குமார், விருதுநகர் மாவட்டம் சார். அது சூப்பர், பக்கத்திலேயே வந்தாரு. அவரோட காப்பீடையும் போட்டுக்காரு. அப்படியே வாப்பா கையோட கொடுத்தாரு. அவரோட ஐடி கார்டு டீச்சர்ப்பா. ஆல்ரெடி ஒரு அறக்கட்டளையில் இணைஞ்சிட்டாரு, ஒரு பஸ் டிரைவர். இது மூலமா கோயம்புத்தூர் வரும்போது கேட்டு இணைச்சு உங்க செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி விருதுநகர் மாவட்டம் இந்த மாதிரி இடத்துல இணைஞ்சிருக்காரு.